விதுரர் நீதி. மகாபாரதத்தில் உள்ள பகவத்கீதை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுவது போல விதுரர் திருதராஷ்டிரருக்கு கூறிய நீதி உபதேசங்களும் நல்ல அறிவுரைகளை மன்னன் முதல் எல்லா தரப்பு மக்களுக்கும் எடுத்துச் சொல்லியிருக்கின்றன. அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் துயரங்கள் நம்மை விட்டு நீங்கி நன்மைகள் நம்மை வந்து சேரும். விதுரரின் நீதி உபதேசங்களை கேட்டு வாழ்வில் மேன்மைகளை அடைவோம். ஓம் நமோ நாராயணா. 5 வகைகள். தந்தை, தாய், அக்னி, ஆத்மா, குரு என்னும் இந்த 5 அக்னிகளும் மனிதனால் பெருமுயற்சியுடன் பணிவிடை செய்து காப்பாற்றப்பட வேண்டியவை. இவைகளை பஞ்சாக்னி என்பது வழக்கம். தேவர்கள், பித்ருக்கள், சான்றோர்களான மனிதர்கள், துறவிகள், அதிதிகள், விருந்தினர் என்னும் இந்த 5 வகைப்பட்டவர்களையும் வழிபடுபவன் உலகத்தில் பெரும் புகழை அடைகின்றான். எங்கு போனாலும் அங்கெல்லாம் நம்மை தொடரும் ஐவர் நண்பர்கள், விரோதிகள், நடுநிலை வகிப்பவர்கள், ஆதரிக்கப்பட வேண்டிய பெரியோர்கள், நம்மை அண்டி பிழைப்பவர்கள். 5 இந்திரியங்களை உடைய மனிதனின் இந்திரியங்களில் ஓர் இந்திரியம் விஷயத்தில் பற்றினால் அதன் வழியாக இவன் அறிவானது தோலால் செய்யப்பட்ட ஓட்டை பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் நழுவது போல வெளியே நழுவிவிடும். செல்வத்தை விரும்புகின்ற மனிதன் அதிக துக்கம், சோம்பல், வீண் பயம், குரோதம், முயற்சி இல்லாமை, விரைவாக செய்யாமை என்னும் 6ஐயும் நீக்க வேண்டும். மனிதன் ஒருபோதும் விடக்கூடாத 6: உண்மை சொல்வது, அடுத்தவர்களுக்கு உதவுவது, சுறுசுறுப்பு, பொறாமை இல்லாமை, பொறுமை, தைரியம் என்பவை. சாஸ்திரங்களின் நுண்மையான கருத்துக்களை தெளிவாக கூறும் திறமையில்லாத ஆச்சாரியன், வேத மந்திரங்களை ஒழுங்காக உச்சரிக்காத ரித்விக் யாகத்தில் ஹோமம் செய்பவர், குடிமக்களை காப்பாற்றாத அரசன், ஆள்வோர், எப்போதும் பிரியமில்லாத வார்த்தைகளை பேசும் மனைவி, காட்டிற்கு போய் ஆடு மாடுகளை மேய்க்காமல் கிராமத்திலேயே வசிக்க விரும்பும் இடையன், கிராமத்தில் இருந்து தன் தொழிலை கவனிக்காமல் காட்டில் வாழ வேண்டும் என்று நினைக்கும் நாவிதன். இந்த 6 பேர்களையும் நம்பும் மனிதனுக்கு ஓட்டை கப்பலில் ஏறி கடலை தாண்ட விரும்புவனின் கதிதான் ஏற்படும். என்னாலும் செல்வத்தின் வரவு, நோய் இல்லாமல் இருப்பது, அன்புடன் பிரியமாக பேசுபவளுமான மனைவி, அன்பு கொண்டவனாகவும் சொன்ன பேச்சை கேட்பவனுமான மகன், அமைதி நிரம்பிய வீடு, செல்வத்தை கொடுக்கும் கல்வி என்னும் இவை 6ம் மனித இனத்திற்கு எப்போதும் சுகத்தை தருபவைகளாகும். காமம், கோபம், கர்மித்தனம், அறியாமை, கர்வம், பொறாமை என்னும் 6ம் மனதில் நித்தியமாக இருக்கின்றன. இவைகளை நீக்கியவன் இந்திரியங்களை வென்றவனாகிறான். அவனுக்கு பாவங்களுடன் தொடர்பே கிடையாது. 6 பேர்களால் பிழைக்கும் 6 வகையான மனிதர்கள். திருடன் அஜாக்கிரதையாக இருப்பவனால் பிழைக்கிறான். வைத்தியன் நோயாளியால் பிழைக்கிறான். யாகம் செய்து வைப்பவன் யாகம் செய்ய விரும்புபவர்களால் பிழைக்கிறான். பெண்கள் காமம் கொண்டவர்களால் பிழைக்கிறார்கள். அரசன் வழக்காளிகளால், சண்டை போடுபவர்களால் பிழைக்கிறான். பண்டிதர்கள் கல்விமான் மூடர்களால் பிழைக்கிறார்கள். கொஞ்ச காலம் கவனிக்காவிட்டால் கூட அழியக்கூடிய 6: பசுக்கள், தொழில், விவசாயம், மனைவி, கல்வி, பணத்துக்காக நண்பனாக இருப்பவர்கள் என்பவை. 6 பேர்கள் அவமானப்படுத்தும் 6 பேர்கள். கல்வி கற்ற பின் சீடர்கள் குருநாதரை அவமதிக்கிறார்கள். மனைவியை அடைந்தவன் தாயாரை அவமதிக்கிறான். ஆசை நீங்கிய மனிதன் ஆசையை தணித்த பெண்ணை அவமதிக்கிறான். பயனை அடைந்த மனிதன் உதவி செய்தவனை அவமதிக்கிறான். கரையை அடைந்தவன் கரை சேர உதவிய படகை அவமதிக்கிறான். எந்நாளும் சுகமுளைக்குமாறு வியாதி இல்லாத உடம்பு, கடன் இல்லாத வாழ்வு, வேற்று நாட்டில் வாழ வேண்டிய அவசியமில்லாமை, நற்குணம் கொண்டவர்களின் சேர்க்கை, தன் உழைப்பால் கிடைக்கும் செல்வத்தால் வாழும் வாழ்,
பயமில்லாத வாழ்க்கை என்பவையாகும். பொறாமை கொள்பவன், அருவருப்பாக நடப்பவன், எத்தனை வந்தாலும் திருப்தி இல்லாதவன், கோபம் மிகுந்தவன், எப்போதும் எல்லாவற்றிலும் சந்தேகப்படுபவன், அடுத்தவன் வாழ்வில் அண்டிப் பிழைப்பவன் என்னும் இந்த 6 பேர்களும் துயரத்தையே அடைவார்கள். விதுரனின் நீதியை தொடர்ந்து சொல்வேன். நன்றி, வணக்கம்.